சிந்து பைரவி டுடே எபிசோட். சிவா எந்த அளவுக்கு சிந்துவை நேசிக்கிறாங்க. சிந்துவுக்கு அதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா டாக்டர் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு, இதே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு மனசுக்கு அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் யோசிச்சுட்டு ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. இங்க நம்மளுடைய ஸ்னேகா கோவம் தாங்க முடியாத டைரக்டா கம்ப்ளைண்டே கொடுத்துருவாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக போலீஸ்னு வந்திருக்காங்க. அப்ப நம்ம சிவா வந்து ஸ்னேகா கிட்ட, நீ உண்மையான காதல் வச்சிருந்தேன்னா இப்படி ஆயிருக்காது. இங்க பாரு, நீ என்ன உண்மையா காதலிச்சிருந்தேன்னா அப்ப எதுக்காக நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த? அப்படி என்ன உண்மையா காதலிக்கவே இல்லை ஸ்னேகான்றாங்க. இல்ல சிவா, நான் உன்னை உண்மையாதான் காதலிச்சான, நீ அந்த சிந்து தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு போயிட்டேன்றாங்க. அப்போ உனக்கு வந்து என்னுடைய ஃபீலிங்னஸ் இது எதுவுமே புரியல, இல்ல உனக்கு அந்த சிந்து தான் முக்கியமா போயிட்டான்றாங்க. ஆமா, எனக்கு சிந்து தான் முக்கியமா போனேன், இப்ப என்ன உனக்கு பிரச்சனைன்றாங்க. ஆனா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன், ஆனா உனக்கு அது கொஞ்சம் கூட புரியவே இல்லைன்றாங்க. இங்க பாரு, நீ எதுக்காக என்ன நேசிக்கிறேன்னு தெரியும், நான் ஜெயிலுக்கு போனாலே வெளியே எடுக்க என் சிந்து இருக்கா அப்படின்னு செம்ம கெத்தா சொல்றாங்க. அப்ப சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டாக்டர், எனக்கு இது போதும், நீ இந்த அளவுக்கு நம்புறல, கண்டிப்பா உன்னை வெளியே எடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்ட்டு பயங்கர ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. ஸ்னேகா இருந்துட்டு, ஜெயிலுக்கு போனாலுமே நீ திருந்த மாட்டியா, இங்க பாரு எப்படிப்பட்டவன்றது எனக்கு தெரியும், மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அன்னபூரணி வந்து சிவா இப்படி போயிட்டானே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. போதும் நிப்பாடுங்கக்கா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், ஏதோ ரொம்ப நல்லவங்க மாதிரி வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்றாங்க அன்னபூரணி. மகா, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, இருக்கிறத தானே சொல்லிட்டு இருக்கன்றாங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கிறது தப்பு தானே, இந்த மாதிரி சிவா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணம் யாரு, நீங்க தானே, உங்களாலதான் இவ்வளோ பிரச்சனையும் காரணமேன்றாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லி மக வந்து பயங்கரமா கோவப்பட்டு சண்டை போடுறாங்க அன்னபூரணி கிட்ட. அப்ப அன்னபூரணி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதுக்காக மகா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, சிவா ஜெயிலுக்கு போனது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் அதுக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருக்குன்றாங்க. ஏதோ உனக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கிற மாதிரி, எங்களுக்கெல்லாம் அந்த கஷ்டம் இல்லாத மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க. கஷ்டம் இருக்கா, எப்படிக்கா கஷ்டம் இருக்கு அப்படின்னு மாறி மாறி அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம மக ஓவரா பேசிடுவாங்க. என்ன இருந்தாலும் சிவா என்னுடைய புள்ளக்கா, நான் 10 மாசம் சுமந்து பெத்தவான, நீங்க பெத்தீங்களா, இல்ல இல்ல, எதுவா இருந்தாலும் பெத்தவங்க தான், வளர்த்தவங்க தான்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்ப ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பேசுறதை என்னால ஒரு காலமும் ஏத்துக்கவே முடியாது மகா, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி பேசக்கூடிய ஆளே இல்லையே, பேசக்கூடிய ஆளே இல்லதாங்க, இவ்வளவு நாள பொறுமையா இருந்துட்டானே, இனிமேலும் பொறுமையா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுன்றாங்க. ஏன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது அப்படி ஒரு விஷயம். சிவா பெரியம்மாக்காகன்ட்டு எல்லா விஷயத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான்றாங்க. ஆனால் இனிமேலும் வந்து அவனுடைய வாழ்க்கையை வந்து இது பண்ணிக்கிட்டது தப்பு தான்க்கா. அவன் உங்களை நம்பி இருந்தான் பார்த்தீங்களா, அதனால தான் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஒழுங்காக என்னுடைய பேச்சை கேட்டுட்டு இருந்திருந்தானே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, அவன் நல்லா வந்திருப்பான். அப்போ மகா என்ன சொல்ல வர, அவன் என் பேச்சு கேட்டதுனால தான் அவன் இப்போ இந்த நிலைமையில் இருக்கான்னு சொல்ல வரியா? அக்கோஸ்க்கு அதுதான் உண்மைன்றாங்க, உங்கள் பேச்சு கேட்டதுனால தான் அவன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் மகா சொல்கிறாங்க. என் பையனை வெளியே எடுப்புங்க, ஆனால் இனி தயவு செஞ்சு என்னுடைய பையனுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாதே இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கும் நல்லதா இருக்கும்ன்றாங்க. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம என் பையனோட விஷயத்துல தலையிட்டுட்டு அவனை வந்து தேவையில்லாம விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆக விட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்குன்றாங்க. இனி எப்படி வந்து என் பையனை அந்த சூழ்நிலையில இருந்து நான் காப்பாற்றணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இனி தயவு செஞ்சு என் பையனை அது செய்கிறேன், இதை பண்றேன், அதை பண்றேன்ட்டு எதுவாச்சும் நீங்க இன்வால்வ் ஆகவே ஆகாதீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு மகா கோவப்பட்டு அந்த இடத்துல சண்டை போட்டு திட்டிட்டு போயிடுவாங்க. மகாவுடைய ஹஸ்பண்ட் எடுத்துட்டு, மகா என்ன பேசிட்டு இருக்க, அக்கா கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, ஏங்க நீங்கள் தான் அவங்களுக்கு அடங்கி ஒடுங்கி போவீங்க, ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அவங்க பண்ணிட்டு இருக்கிறது ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கா, எதுக்கு பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று பேச வேண்டியது, அதை விட்டுட்டு நீங்கள் என்னைக்காச்சும் ஒழுங்காக இருக்கிறீங்களா, ஒழுங்காக தான் நடந்துக்கிறீங்களா அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தயவு செஞ்சு இன்னையோடு நீங்கள் நிறுத்திக்கோங்கன்றாங்க. அதை விட்டு அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. நடந்த விஷயங்கள் நினச்சி ரொம்ப இமோஷனலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னபூரணி. நீ விட்டுருங்க தம்பி, வாசு தம்பின்றாங்க. என்ன இருந்தாலும் மகா பேசுறது ஒரு அர்த்தம் இருக்கு தானே, சிவாவை வந்து அவ தான் 10 மாசம் சுமந்து பெற்று வளர்த்தா, ஆனா நான் என்னைக்கா இருந்தாலே வளர்த்தவ தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ என்ன பேசிட்டு இருக்கீங்கக்கா, இல்லை இது வாசு தம்பி, அதுதான் உண்மையும் கூடன்றாங்க. ஆனா மகா சொன்ன வார்த்தை இப்போ எனக்கு நல்லா உரைச்சிடுச்சுன்றாங்க. சிவாவை பரிஸ் பண்ணிட்டு போனது எனக்கு கஷ்டமா இல்லைன்னு ஒன்றும் இல்லை, எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா மகா வந்து ஏதோ எனக்கு கஷ்டம் இல்லாத மாதிரி நான் சந்தோஷப்படுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. சிவாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனது இப்போ நினைச்சா கூட எனக்கு அவ்வளோ கவலையா இருக்கு வாசுன்றாங்க.
ஆனால் இப்போ வந்து அவள் ஏதோ எனக்கு ஃபீலிங்ஸே இல்லாத மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாம் என்னால் தாங்கிக்க கூட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து எதையும் நினச்சி கவலைப்படாதீங்கக்கா, அவள் மகா தான் தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கானா, அதை போய் நினச்சி நீங்கள் இந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிட்டுருக்கீங்க பார்த்தீங்களான்றாங்க. இதெல்லாம் கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. என்னதான் அவங்களால நினைக்காம இருக்கணும்னு நினச்சாலுமே அவங்களால அதை முடியல. அதை பற்றி யோசிச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மகா சொன்ன மாதிரி நம்ம சிவாவோட விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப விட்டுட்டோமோ அதுதான் இப்போ அவனுக்கு இப்படி ஒரு நிலைமையோ அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்திருந்தாலும் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்திருக்கணும் போல, நம்ம அவசரப்பட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா சிவாவை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்த்துனதுக்காக அவனுமே நம்மளுக்காக வந்து நம்ம பெரியம்மா பேச்சு கேட்கலான்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பானோ இவங்க சொல்கிற மாதிரி அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அத்தை, நீங்கள் எதுக்காக இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை சிந்து, எனக்கு கஷ்டமாக இருக்குது. உடனே சிந்து இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, மகா அத்தை ஏதோ ஒரு இதில் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் போயிட்டு இந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்க வேண்டான்றாங்க. அவங்க அப்படிதான் சொல்லிட்டு அதை பற்றி விட்டுருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த அளவுக்கு கவலைப்பட்டால் ஒன்றும் ஆக போகிறதில்ல, கொஞ்சம் கூலாக இருங்க. இல்லை சிந்து, என்னதான் நான் வந்து நார்மலாக இருக்கணும்னு நினச்சாலே என்னால் அதை இருக்க முடியல, அதை பற்றி நினச்சாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அத்தை, என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும். இதுக்கெல்லாம் போய் நீங்கள் உடஞ்சி போய்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ போல்டான ஒரு தெரியுமா? இப்போ நீங்கள் இது சின்ன சின்ன விஷயத்துக்கு போயிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்படி ஒரு அத்தையாக இருக்கக்கூடாது, என்றைக்குமே நீங்கள் போல்டாக இருப்பீங்கள்ல, அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கணும். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சிந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அன்னபூரணி சரி ஓகேம்மா, நான் கொஞ்சம் தனியாக இருக்க விரும்புகிறேன், சரிங்க அத்தைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னென்ன தானே இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, நான் எதுக்காக உசுரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா என்னால் இங்கே எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதனால் நான் உசுரோடு இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சம்பத்துக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க, இனி நான் உசுரோடு இருக்கவே கூடாது, நான் செத்து போயிடலான்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. அப்போ எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. உங்களுடைய அம்மாலாம் என்னை மன்னிச்சிடுங்கம்மா, ஏன்னா நான் இனி உசுரோடு இருந்தேன்னா அது எல்லாருக்குமே வந்து பிரச்சனை தான். ஏன்னா மேலும் மேலும் நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கேன், இனிமேலும் நான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால உங்களெல்லாம் விட்டு நான் ரொம்ப தூரத்துக்கு போகலான்னு முடிவு எடுத்துட்டேம்மா, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேறு வழி தெரியலான்றாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்னைக்கு அந்த சம்பவத்தை என் கழுத்தில் தாலி கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்து வாழ்றதை விட நான் செத்து போகிறதே மேலாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கேம்மா, அதனால என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேலும் உசுரோடு இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லைம்மா, நான் செத்து போயிட்டேன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் சிவா கூடயும் சரி, அவங்களுடைய அண்ணன் ஆறுமுகத்து கூடயும் சரி சந்தோஷமாக இருந்த அழகான மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு நான் அண்ணனும் கூட சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் நான் கண்டிப்பாக இல்லைனாலே வந்து நான் எல்லாரையும் மிஸ் பண்ணுவோம்மா, நான் இது வீட்டவே சுற்றி தான் இருந்துட்டுருப்போம் அப்படின்ட்டுலாம் ஒரு தப்பாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்க காயத்ரி. அப்புறமா காயத்ரி சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. சரியான நேரத்தில் ஏதோ பைரவி வந்து தண்ணி குடிக்கலான்னு வரும்போது அப்போ காயத்ரியோட ரூமில் ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஜன்னலில் போய் பார்த்தா அவங்க சூசைட் அட்டன் பண்ணுவாங்க. காயத்ரி அப்படி ஒரு முடிவு எடுக்காது அப்படின்னு உடனே எல்லாரும் சத்தம் போட்டு கூப்பிட்டுருக்காங்க. பைரவி என்னமாச்சு, எதுக்காக கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. காயத்ரி தப்பான முடிவு எடுக்கிற, சூசைட் அட்டன் பண்ணுறான்னு ஆறுமுகம் பார்த்துட்டு பைரவி அப்படி பண்ணாதம்மா, சொல்கிறத கேளு, இல்லைன்னா என்னால் உசுரோடு இருக்க முடியாது, என்னை மன்னிச்சிருங்கன்றாங்க. ஏன்னா என்னால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை தானே, ஒன்று போனால் ஒன்று, என்னால் மட்டும் தானே, நான் உசுரோடு இருந்து என்னென்ன பிரயோஜனம், என்னை விட்டுடுங்க, நான் நிம்மதியாக போயிடுறேன்றாங்க. நீ நிம்மதியாக போனால் நாங்களாம் சந்தோஷமாக இருப்போம்னு நினச்சா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நான் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க என்னதான் சொல்லி பார்த்தாலுமே வந்து காயத்ரி கேட்குறதா கிடையாது. அவங்க அப்பயுமே வந்து நான் எனக்கு நீங்கள் என்ன சொன்னாலுமே எனக்கு புரியல, ஏன்னா நான் இங்கே இருக்கிறது கொஞ்சம் கூட சரியாப்படாது, அந்த சம்பவத்தை கல்யாணம் பண்ணிப்பான், அதெல்லாம் வாழ்றதை விட நான் இல்லாத போகிறதே மேலும் தோணுது. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுருந்தா அந்த மாப்பிள்ளை கூட கல்யாணம் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியல, நடக்காது, 100% நடக்காதுன்ற மாதிரி தான் என்னுடைய மைண்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனால இனிமேலும் நான் வந்து நான் இப்படி இருந்து சரியாக வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிவா இருந்துட்டு இங்கே பாருமா, எதுவாக இருந்தாலும் நம்ம யோசிச்சு பேசலாம், சரியா, நீ இப்படி அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையானு எவ்வளோ சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க சிவான்னு ஆறுமுகன் அம்மா எல்லாரையும் என்னை மன்னிச்சிருவாங்க. அந்த கதவு உடைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணி அவங்களால அந்த கதவை உடைக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சிவாவும் ஆறுமுகமும் சேர்ந்து அந்த கதவை கோவமாக உடைச்சிருவாங்க. சரியான நேரத்தில் போயிட்டு காயத்ரியை காப்பாற்றிடுறாங்க. ஆனால் விடுன என்னன்றாங்க. உடனே அன்னபூரணி கோவப்பட்டு காயத்ரி கண்ணத்திலே அடிச்சிடுறாங்க. இங்கே பாரு, உன்னை அடிச்சது கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் எதுக்காக காயத்ரி இப்படி ஒரு முடிவு எடுத்தேன், உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கியிருப்பேன், இப்போ இப்படி ஒரு முடிவு எடுக்கிற, இல்லை என்னால் வந்து இருக்க முடியலம்மா, அந்த சம்பத்தும் மாறணும், ஒவ்வொரு முறையும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னால் நீங்கள் எல்லாருமே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, சரி இனிமேலும் நான் எதுக்காக வந்து இருக்கணும், எல்லாரையும் நான் ஏன் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சோமா, அதனால
அதனால மட்டும்தான் இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தேன். நீ இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தால் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு நினச்சியான்றாங்க. இன்னும் மேலும் மேலே பிரச்சனை அதிகரிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ சொல்லுன்றாங்க. ஒன்றும் உன்னால் பண்ண முடியாது. பிரச்சனை பெருசாக மட்டும்தான் ஆகுன்றாங்க. அதனால தேவையில்லாத இந்த விஷயங்களை விட்டு தள்ளுன்றாங்க. இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டுட்டுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கவலைப்பட்டுக்கிட்டு மட்டும்தான் இருக்கணுன்றாங்க. இதுக்கு போயிட்டு நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கணுவாங்க. அப்போ எல்லாருமே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவா, பைரவி, சிந்துன்ட்டு இங்கே பாரு, இங்கே எல்லாரையும் மீறி அந்த மாறன் வந்து சம்பளத்துக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவானா? கண்டிப்பாக அது நடக்காது. நீ ஏன் அந்த மாதிரியான ஒரு தாட்டில் இருக்க? இல்லை எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறம் என்னோட லைஃப் என்ன ஆகுறதுமா? அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் செத்து போகிறதே மேலாக இருக்கும்ல. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சிவா இருந்துட்டு இங்கே பாரு, எவ்வளவோ வந்து சொல்யூஷன் இருக்குது. அதுக்காக செத்து போகிறது தான் ஒரு முடிவான்னு கேட்டான். அது முடிவே இல்லைம்மா. அதனால கொஞ்சம் பொறுமையாக நீயே இப்படியெல்லாம் அவசரப்பட்டு இருக்கான்றாங்க. கண்டிப்பாக வந்து உனக்கு பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளை கூட நடக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாதன்றாங்க. உடனே அன்னபூரணி, காயத்ரி இப்படி ஒரு தப்பான முடிவு எடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. நான் உன்னை என்ன ஒன்று நினச்சாலும் இந்த நிலைமைக்கு இந்த ஒரு ஸ்டெப் எடுப்பன்ட்டு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. சாரிம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. எப்படிடா உனக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்க தோணுச்சு? நினைக்கும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்றாங்க. சாரிம்மா, என்னை மன்னிச்சிடு. என்ன இருந்திருந்தாலும் நான் அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கக்கூடாது. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்னால் நீங்கள் எல்லோரும் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க. அதை நினச்சா மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இப்படி ஒரு தவறான விஷயத்த நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்றாங்க. அதுக்கப்புறமா சரி நீங்கள்லாம் கிளம்புங்க, நான் காயத்ரி கூட இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா இல்லைம்மா, நான் எதுவும் தவறான முடிவு இல்லை காயத்ரி, நான் கூடவே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சாரிம்மா, எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காயத்ரி, அம்மாவும் கூடவே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம அம்மாவோட மனசை இந்த அளவு கஷ்டப்படுத்திருக்கோம். என்ன இருந்தாலும் நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாது. எல்லாரும் நம்மளால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே சிவா வந்து காயத்ரி இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நினைக்கல. அவள் ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தான். இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் அவள் செய்கிறத நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு மனசுக்கு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு டாக்டர், நீ எதுக்காக இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற? காயத்ரியை தான் நம்ம காப்பாற்றிட்டோம்ல, இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. இருந்தாலுமே வந்து காயத்ரி இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் மறுபடியும் சேர்ந்தோன்றாங்க. அவன் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா என்ன பண்ணுறது? அவள் ஒரு ரொம்ப சின்ன பொண்ணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் இப்போ அவள் இப்படி ஒரு விஷயம் பண்ணது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சங்கட்டமாக போயிடுச்சுன்றாங்க. டாக்டர், கஷ்டம் இல்லாமல் யாருக்கு இருக்காது செய்ய, கண்டிப்பாக எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்குன்றாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, எல்லா பிரச்சனையுமே சரியாகிடும்ன்றாங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். இதுக்கு போயிட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும். அதனால என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு சிந்து சிவாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்னேகா இருந்துட்டு எப்படிக்குமே சிவா எனக்கு கிடைக்க மாட்டானப்பா, அப்போ இருக்கிற ஒரே ஒரு வழி தான்ப்பா, நம்மளுக்கு என்ன வழின்றாங்க. இல்லைப்பா, சிந்துவை நம்ம போட்டு தள்ளிடணும்ப்பான்றாங்க. சிந்துவை போட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரேடியாக நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் நடந்துரும்ன்றாங்க. இங்கே பாரு ஸ்னேகா, அப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. தவறி நம்ம அப்படி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை மட்டும்தான்றாங்க. அதனால கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கணும். அப்பா, எத்தனை நாளைக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறது சொல்லுங்கன்றாங்க. அந்த சிந்து இதே மாதிரி வேலை தான்ப்பா பண்ணிட்டு இருக்கா. அதனால நம்ம யாருன்றதை அவளுக்கு காமிக்கணும்லப்பா, அவளுக்கு ஒரு சரியான தண்டனை நம்ம கொடுக்கணும்பான்றாங்க. மேலும் மேலும் அவள் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால இனிமேலும் பொறுமை இருக்கக்கூடாதுப்பா, எனக்கு அந்த அளவுக்கு கோவம் மட்டும்தான்ப்பா வருதுன்றாங்க. சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணுன்றாங்க. இங்கப்பா கொஞ்சம் பொறுமையாக, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, என்ன நடந்தாலே பார்த்துக்கலாம், இதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுன்றாங்க. அவளை போட்டு தள்ளிட்டோம்னா அப்புறம் காலம்பூரா நாம தான் ஜெயிலில் இருக்கணுன்றாங்க. அப்பா, அப்படி இருந்தாலே சரிப்பா, அவள் செத்து போயிட்டான்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் ஜெயிலில் இருப்பேன், அப்புறம் வெளியே வந்துட்டு பிறகு நான் ஆசைப்பட்ட மாதிரி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு சிவா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்லன்றாங்க. ஆமாம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்லம்மா, அப்படி எதுவும் நடக்காதுமா, அதனால நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுமான்றாங்க. அதனால நீ என்ன சொன்னாலே அதை நடக்க போகிறதில்ல, தேவையில்லாமல் அந்த விஷயங்களை பற்றி நீ யோசிக்க வேண்டாம் நான் சொல்கிறேன்றாங்க. தேவையில்லாமல் அந்த விஷயத்தை பற்றி யோசிச்ச பைத்தியமாக ஆகிட்டு நீன்றாங்க. நீ ஏன் சிவா இந்த அளவுக்கு உருகிற? சிவா இல்லைன்னா வேற ஒரு பையன். டேடி, நீங்கள் இது மாதிரி பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆசைப்பட்ட சிவாக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு பார்த்தா இப்போ என்னடனா சிவா இல்லைன்னா வேற ஒரு பையன் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? சிவா இல்லாமல் இருக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சிவா தான் உலகம், சிவா தான் எல்லாம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கும் போது, அப்படி இருக்கும்போது சிவா இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும் நீங்கள் நினச்சிங்க?
எனக்கு சிவா வேணும், சிவா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அவன் தான் என்னுடைய உலகம், அவன் தான் என்னுடைய எல்லாமாவும் இருக்கான் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டுருக்காங்க. அப்போ தான் பொண்ணு சிவா மேலே பைத்தியமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு சிவாவை தனியாக கூப்பிட்டு ஸ்னேகாவுடைய அப்பா காலில் விழாத குறையா அழுகுறாங்க. காலில் கிட்டத்தட்ட விழுதுருவாங்க. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார், எந்திரிங்கன்றாங்க. சிவா, என் பொண்ணு ஸ்னேகா உன் மேலே பைத்தியமாக இருக்கா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு அந்த அளவுக்கு ஆசைகளோடு இருக்கா. ஆனால் நீ அவளை அவாய்ட் பண்ணிட்டு அவளால் தாங்கிக்க முடியலப்பா, தயவு செஞ்சு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோப்பா, நான் உனக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன்றாங்க. அங்கிள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஸ்னேகா காதலிச்சுன்னு தான் நானும், ஆனால் ஒரு கட்டத்தில் அவள் நிறைய விஷயங்களை பண்ண போயிட்டா, அதெல்லாம் பார்க்கும்போது என்னால் அதுலேருந்து வெளியே வரவே பல வருடங்கள் ஆயிடுச்சுன்றாங்க. நான் இப்போ சிந்து கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்னை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாதீங்க, நிம்மதியை என்னுடைய வேலைகளை செய்ய விடுங்க அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்னேகாவுடைய அப்பா இருந்துட்டு, ப்ளீஸ்ப்பா நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, என் பொண்ணு இந்த நிலைமையில பார்க்க முடியல அப்படின்ட்டாங்க. அதுக்கு சிவா இருந்துட்டு, என்னதான் நீங்கள் சொன்னாலுமே அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, ஏன்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதனால் உங்கள் பொண்ணு ஸ்னேகாவுக்கு வேறு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன தான் கல்யாணம் பண்ணணுன்றது உங்களுடைய நோக்கமாக இருந்தால் அது நீயோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பையனை பார்த்து பண்ணுங்கள், ஸ்னேகாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு கிடையாது அப்படின்றாங்க. ஏன் ஒரு ஃப்ரெண்டாக கூட அவளை ஏற்றுக்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இல்லை, ஏன்னா அவள் பண்ண விஷயங்கள் அப்படி, அவள் பண்ணதை என்னால் இப்போ கூட ஏற்றுக்க முடியல, இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணிட்டாங்கன்றாங்க. தயவு செஞ்சு என்ன இனிமேலும் நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ண வேண்டான்றாங்க. அதுக்கப்புறம் கண்காணாத இடத்துக்கு நான் சிந்துவை கூட்டிகிட்டு போயிடுவேன்றாங்க. அதுக்கப்புறமா ஸ்னேகாவுடைய அப்பா சிவா சொன்ன விஷயங்களை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகா என்னடனா பைத்தியம் மாதிரி அவனையும் நினச்சிட்டு இருக்கா, ஆனால் அவன் என்னடனா சிந்து தான் வேணும் எனக்கு, நான் சிந்து கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன், இனி ஸ்னேகா கூட நான் வாழ விரும்பலை, வாழவும் மாட்டேன்ற மாதிரி சொல்கிறான். என்ன நடக்குதுங்க ஒன்றுமே புரியல, ஒன்று போனால் ஒன்று இங்கே பிரச்சனை மட்டும்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு, எதுக்காக இந்த அளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க டாடி, நீங்கள் போயிட்டு சிவா கிட்ட பேசுனீங்களான்றாங்க. நான் சிவா கிட்ட பேசினேன்டான்றாங்க. என்ன டாடி, சிவா என்ன சொன்னா, நீங்கள் அவங்ககிட்ட பேசினதும் எங்களுடைய கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா, சொல்லுங்க டாடி அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸ்னேகா, நீ நினச்சிட்டு இருக்கிறது எல்லாமே தப்புமா, முதல்ல உன் மைண்டில் இருக்கிற அந்த சிவான்றதை தூக்கி போடணும். நான் சிவா கிட்ட பேசி பார்த்தேன், என்ன சொன்னார், சிவா எப்போக்குமே நான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்படியே சொன்னான், இல்லை கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டான்றாங்க. இங்கே பாருடா உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன், சிவா கிட்டே நான் கேட்டேன், எனக்கு சிந்துவை தான் பிடிச்சிருக்கு, சிந்துவை தவிர நான் யாருமே கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்படி இருக்கும்போது அவன் கூட நீ எப்படி சந்தோஷமாக வாழ முடியும், கண்டிப்பாக நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்காதுன்றாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்த கேளு அப்படின்ட்டு எவ்வளவோ அந்த இடத்துல சொல்கிறாங்க. டாடி, நீங்கள் என்ன தான் என்னையும் சிவாவை பிரிக்கணும்னு நினச்சல முடியாது, ஏன்னா சிவா தான் உலகம்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்க, அப்படி இருக்கும்போது எனக்கு என் சிவா வேணுன்றாங்க, உனக்கு புரிய மாட்டேங்குதா, நான் அப்பா சொல்கிறத கேளு, நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் கேட்க முடியாதுன்றாங்க. எனக்கு என் சிவா வேணும், சிவாவுக்கு எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா பண்ணி வைக்க மாட்டீங்களான்னு கத்திட்டுருக்காங்க. இங்கே பாரு, உனக்கு அதை விட ஒரு நல்ல பையனை பார்க்குறேன்றாங்க. உடனே ஸ்னேகா என்ன பண்ணுமோ நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு கோவம் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ ஸ்னேகாவுடைய அப்பா இருந்துட்டு, இவ ஏன் சிவான்னு இப்படி இருக்கா, விட்டா இவளுக்கு ஏதாச்சும் ஆகிடுமா, என்ன பண்ணுறது, நம்ம பொண்ணை நம்ம எப்படி சரி பண்ணுறது, ஒருவேளை டேரெக்டாக நம்ம சிந்துக்கிட்டே பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவுடைய அப்பா முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா சிந்துக்கிட்ட ஏதாச்சும் ஒரு விதத்தில் போய் கேட்டால் சிந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு சிந்துவுக்கு கால் பண்ணுறாங்கன்னு ஸ்னேகாவுடைய அப்பா பேசிட்டம்மா, நான் விட்டு கொஞ்சம் பேசணும், கோவில் வரைக்கும் வருவியான்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லைம்மா கோவில்கிட்ட என்ன விஷயன்றதை உங்கள்கிட்ட சொல்லுவேன்றாங்க. ஒரு கொஞ்ச நேரம் தான்மா, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு நீ போயிடு, சரி ஓகே வரேன்ற மாதிரி சொல்லுவாங்க. கோவிலுக்கு ரொம்ப நேரம் ஸ்னேகாவுடைய அப்பா முன்கூட்டியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்துவுமே வராங்க. சிந்து யோசிச்சுட்டு தான் வருவாங்க, இவங்க நம்மக்கிட்ட பேசுகிறவங்களே கிடையாது, இவ்வளோ பொறுமையாக பேசுகிறாங்க, அதுவும் நம்மளுக்கு முன்னாடியே வந்திருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. சிந்து, சொல்லுங்க சார் என்ன விஷயம்ன்றாங்க. இங்க பாருமா, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு சிந்துக்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எந்திரிங்கன்றாங்க. இல்லைம்மா, என் பொண்ணுடைய உசுரே உன் கையில தான் இருக்கு, என் கையில இருக்கா சார், முதல்ல எதுக்கு காலை விடுறீங்க, எந்திரிங்கன்னு உடனே இங்க பாருமா, நான் சிவா கிட்ட பேசினானே, சிவா உன்னை விட்டு போக மாட்டேன், எனக்கு சிந்து முக்கியம்னு சொன்னான், ஆனா என் பொண்ணு சிவா இல்லாம ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது, சிவா எனக்கு வேணும்னு சொல்றா, யாரு பக்கம் பேசுறதுன்னு எனக்கு தெரியலம்மா, ஒரு தகப்பனா என்னுடைய வழி
என்னன்றது கண்டிப்பாக உனக்கு புரியுமான்றாங்க. இங்கே பாரும்மா, உன்னையும் மகளாக தான் நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கணும்னா நீ சிவா விட்டு போகணும். தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுமான்றாங்க. எனக்கு என் பொண்ணு ஸ்னேகா நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு நீ கண்டிப்பாக இதை பண்ணணுமா, உனக்கு என்ன தேவையோ எல்லா செட்டில்மெண்ட்டுமே நான் பண்ணிடுறேம்மான்றாங்க. என் பொண்ணுக்கு இந்த ஒரு உதவி பண்ணுன்றாங்க. அப்போ நான் எங்கே போவேன்? எனக்கு டாக்டரே வேணும் இல்லையா? டாக்டரவும் நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். டாக்டரே என்னை விட்டு கொடுக்காத போது நான் எப்படி என் புருஷனை விட்டு கொடுப்பேன்? கண்டிப்பாக என்னால் என் புருஷனை விட்டு கொடுக்க முடியாது. அதனால நீங்கள் தயவு செஞ்சு வந்து இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகாத. உங்கள் பொண்ணுக்கு வேறு ஒன்று பண்ணி வைங்க திருமணம்ன்றாங்க. என்னம்மா உன் புருஷன் சிவாவும் அப்படி தான் சொல்கிறான், ஆனால் சிந்துவை நீ இப்படி சொல்லிட்டுருக்க? ப்ளீஸ்மா, அவனை நம்பி போய் தான் நடக்கலான்னு நீயாச்சும் வந்து என் பொண்ணுக்கு உதவி செய்யி. என் பொண்ணுக்காக தயவு செஞ்சு சிவாவுடைய வாழ்க்கை விட்டு போயிடுமா. உனக்கு எல்லா தேவையும் பண்ணுற, லைஃப் லாங் உனக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், பொறுப்பேற்றுக்கிறேன். என் பொண்ணு சிவா கிட்ட மட்டும் ஒப்படைச்சிடு அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ்மா, ஒரு அப்பாவாக நினச்சிக்கோ, இல்லை என்ன எதுவாச்சும் நினச்சிட்டு எனக்கு உதவி பண்ணு அப்படின்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. சிந்துவுடைய முடிவு என்ன? ஸ்னேகாவுடைய அப்பாவுக்கு உதவி செய்வாங்களா? தன்னுடைய வாழ்க்கையை ஸ்னேகாக்காக விட்டு கொடுக்க போகிறாங்களா? சிவா அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.